வணக்கம் மக்களே! உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, மல்மல் காட்டன் சாரி தான் புது டிசைன்ஸ் வந்திருக்குது. அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோல நெறைய சாரீஸ் புது கலெக்ஷன் வந்திருக்கு. நீங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பிடிச்ச கலரும், பிடிச்ச டிசைனும் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வீடியோல நெறைய சாரீஸ் வந்து புதுசா வந்திருக்கு. அது அங்கங்க மிக்ஸ் ஆயி தான் நம்ம போட்டுருக்கோம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்குன்னா, நான் டிஸ்ப்ளேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சாரீ வித் பிளவுஸ் தான் வருது. அந்த பிளவுஸ் அவங்க வேர் பண்ணியிருக்காங்களா, எந்த பிளவுஸ் வேர் பண்ணியிருக்காங்களோ, அந்த பிளவுஸ் இது கூட அட்டாச்டா வரும். சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா, 5.5 மீட்டர் இருக்கும். பிளவுஸ் வந்து 80 சென்டிமீட்டர் இருக்கும். இந்த சாரியோட ஹைட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா 42 இன்ச்சஸ் குறையாம இருக்கும். 42 இன்ச்சஸ்க்கு மேலயும் இருக்கும். இதுல நெறைய கலெக்ஷன் வந்து புதுசா தான் வந்திருக்கு. கலருமே புதுசா இருக்கும். நீங்க பார்க்கறதுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். அத வந்து நீங்க கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்லன்னா எல்லா சாரியும் ஒரே மாதிரி உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொரு டிசைனும் எந்த மாதிரி இருக்குதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கோங்க. இந்த சாரி வந்து நார்மல் வாஷ் தான். நீங்க நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் காட்டன் ட்ரெஸ்ஸஸ வந்து கையிலேயே வாஷ் பண்ணதுக்கு பழகிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப லாங் டைமுக்கு அந்த சாரி அப்படியே புதுசாவே இருக்கும். அது மாதிரி எந்த டேமேஜும் ஆகாம இருக்கும். நெறைய பேர் மிஷின்ல போடலாமான்னு கேட்டிருக்கீங்க. மிஷின்ல தாராளமா போட்டுக்கலாம். ஆனா மிஷின்ல போனா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம நெறைய வீடியோல சொல்லிட்டோம். புதுசா பார்க்குறவங்களுக்காக திரும்பவும் சொல்றேன். நீங்க மிஷின்ல போடும்போது அந்த ஸ்பின் பண்ணும்போது அது ஓவரா இழுக்கும். துணிய வந்து இழுக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த் போக ஆரம்பிக்கும். நான் காட்டன் சொல்லல, எல்லா துணியோடையும். சிந்தெடிக் ஒண்ணும் பண்ணாது. ஆனா காட்டன், சில்க் இந்த மாதிரி துணி வந்து சீக்கிரமா டேமேஜ் ஆகும். அது எதுக்குன்னா, நம்ம நேச்சுரலா பஞ்சுல இருந்து அந்த உங்களுக்கு தெரியும் பஞ்சு எப்படி இருக்கும்னு. அது ஒரு சின்ன குட்டி குட்டி தூசி மாதிரி தான் இருக்கும். அத ஒண்ணா முறுக்கி தான் நம்ம நூல் பண்றாங்க. அப்ப அந்த குட்டி குட்டி சின்ன சின்ன பார்ட்டிக்கிள் வந்து டைட் பண்ணி தான் நமக்கு நூல் வரும்போது, நீங்க அத இழுத்துட்டு விட்டீங்கன்னா, அது என்ன ஆகும்? லூஸ் ஆகும். அப்படி லூஸ் ஆகும்போது அந்த இழை பிரிய ஆரம்பிச்சுரும். அதாவது நூல் வந்து பிரிய ஆரம்பிச்சுரும். அப்படி பிரியும்போது உங்களுக்கு ஸ்ட்ரென்த் போயிரும். அதனால தான் மிஷின்ல போடாதீங்கன்னு நம்ம சொல்றோமே தவிர, மத்தபடி மிஷின்ல துவைக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு ஒரு சாரி நீங்க காசு போட்டு வாங்கும்போது, ரொம்ப நாளைக்கு அது நல்லா இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் கையில வாஷ் பண்றது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? இது வந்து யாரெல்லாம் கட்டலாம் அப்படின்ட்டா, எல்லாருமே வயசானவங்களுக்கும் ஏத்த மாதிரியான டிசைனும் இருக்கு. யங்கர்ஸுக்கு ஏத்த மாதிரியான டிசைனும் இருக்கு. ஒர்க்கிங் வுமனா இருக்கீங்க, நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த மாதிரியான டிசைனும் இருக்கு. இப்ப வந்து இதுக்கு ஸ்டார்ச் போடணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் நெறைய பேத்துக்கு. இதுக்கு ஸ்டார்ச் நீங்க வேணும்னா போட்டுக்கலாம். வேண்டாட்டா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வீட்ல வீட்ல இருக்கீங்க, ரெகுலரா சாரி தான் கட்டுவீங்கன்னா, கண்டிப்பா நீங்க ஸ்டார்ச் போட தேவையே இல்ல. சப்போஸ் ஒர்க்கிங் வுமனா இருக்கீங்க அப்படின்னா, லைட்டா ஸ்டார்ச் போட்டு அயர்ன் பண்ணி கட்டுனீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு, இதுல ஏதாவது சாரி புடிச்சிருக்குன்னா, நான் டிஸ்பிளேல குடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டர நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆர்டர் பண்றதுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா, நம்ம இந்த கலெக்ஷன் ஃபுல்லா சென்ட் பண்ணுவோம். இதுல உங்களுக்கு பிடிச்ச சாரிய நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன தகவல் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்டின்னா, நம்ம இப்ப நீங்க ஆர்டர் போடுறீங்க, ஒரு சாரி ஆர்டர் போடுறீங்க அப்டின்னா, நான் 5லருந்து 7 நாள் ஆகும் அப்டின்னு நான் சொல்றேன்னா, மேக்ஸிமம் அது 5 டேஸ்லயே டெலிவரி ஆயிருது. எப்பவாச்சும் 7 நாளைக்குள்ள வந்துருது. நம்ம அதத்தான் சொல்லியிருப்போம் 7 நாளைக்குள்ள வந்துரும்னு. ஒருவேள அந்த 7 நாள் தாண்டி போகுது அப்டின்னா, நீங்க ஆர்டர் போட்ட நீங்க கண்டிப்பா டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, நம்ம உங்கள காச வாங்கிட்டு ஏமாத்திட்டு போக போறது கிடையாது. அது என்னோட நான் குடுக்குற சர்வீஸு எனக்கு ரெகுலரா என்கிட்ட கஸ்டமரா வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா புதுசா வரவங்களுக்கு அது தெரியாது. அதனால நான் இந்த வீடியோல நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்த. உங்களுக்கு ஒரு வேள 1 நாள், 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு அப்டின்னா, கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும். ஏன்னா,
நம்ம ஆர்டர் போட்டுட்டு நம்ம அனுப்பி விட்டுறாங்க. ட்ராக்கிங் நம்பரும் குடுத்துடுறோம். ஆனா நடுவுல டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனாலும் உங்க பார்சல் கையில வந்து சேர்றதுக்கு நான் தான் பொறுப்பு. ஓகேங்களா? அப்படி உங்க பார்சல் உங்க கையில வந்து சேர்றதுக்கு நான் பொறுப்பு ஏத்துக்கிறேன். ஏன்னா, உங்ககிட்ட நான் தான் காசு வாங்கியிருக்கேன். அதனால உங்க பொருள் வந்து சேர்ற வரைக்கும் அது என்னோட பொறுப்பு. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல 1 நாள், 2 நாள் டிலே ஆகுது அப்படின்னா, தயவு செஞ்சு யாரும் அதுக்காக கோவப்பட தேவையில்ல. ஏன்னா, சிலர் வந்து கோவப்பட்டு பேசிடுறாங்க. அது மத்தவங்கள கஷ்டப்படுத்தும். இங்க யாருமே வந்து சும்மா எதுவும் வாங்கி தரல. நீங்க ஆர்டர் போடுறீங்க, நான் வாங்கி குடுக்குறேன். ஓகேங்களா? அது ஒரு சின்ன கமிஷனுக்காக மத்தவங்கள வந்து நோக்கடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. ஏன்னா, அது மத்தவங்க மனச ரொம்ப கஷ்டப்படுத்தும். இந்த வீடியோக்கு இது தேவையா? அப்படின்னா கண்டிப்பா தேவை. ஏன்னா, நேத்து வரைக்கும் ஒரு கஸ்டமர் அந்த மாரி தான் பேசுனாங்க. அ அதனால தான் நான் இந்த வீடியோல நான் இத சொல்லிக்கிறேன். ஏன்னா, இதுவரைக்கும் என்னோட சர்வீஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு நான் இத சொல்ல தேவையில்ல. புதுசா வரவங்க, பார்க்குறவங்களுக்கு இது நான் சொல்லி தான் ஆகணும். 1 நாள், 2 நாள் டிலே ஆச்சுன்னா, தயவு செஞ்சு நீங்க வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க பொருள் உங்ககிட்ட வரும். அதுக்கு நான் பொறுப்பு. அப்படி உங்க பொருள் உங்ககிட்ட வரல அப்படின்னா, உங்களுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பா வந்துரும். ஓகேங்களா? அடுத்து ஆம் இது நான் சொல்லணும்னு நெனச்சேன். இத நான் சொல்லிட்டேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். இப்ப இந்த சாரி நீங்க ஆர்டர் போட்டு வரும்போது, உங்களுக்கு கையில கிடைக்கும்போது, நீங்க கண்டிப்பா ஓப்பன் வீடியோ எடுக்கணும். ஏன்னா, ஓப்பன் வீடியோ இல்லாம டேமேஜ் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாலோ, இல்ல கலர் சேஞ்ச் ஆயிருந்துச்சு, இல்ல பொருள் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும், கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தர மாட்டோம். உங்களுக்கு வீடியோ இருந்தா மட்டும் தான் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதனால எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் வந்தது, நீங்க ஓப்பன் வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் எதுவும் வராது. சப்போஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருவோம். அதுக்கு நாம பொறுப்பு. ஓகேங்களா? இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எனக்காக ஒரு 2 செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் குடுத்து வச்சீங்கன்னா, என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேனோ, அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச சாரிய நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாரிய பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியணும். மெட்டீரியல், அதோட ரேட்டு, அதோட டிசைன் எல்லாம் தெரியணும் அப்டின்னா, நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நம்ம சாரியோட எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்க முடியும். ரேட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி வாங்கிக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க வந்து வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருக்கீங்கன்னா, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஆதரவும், கமெண்ட்டும், லைக்கும் தான் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டுருக்குது. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கும் நன்றி. வணக்கம். அடுத்த